வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 15/10/2025 புரட்டாசி மாதம் 29ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். எந்தவித வாக்குவாதமும் சமாதானம் செய்து கொள்வதனால் ஒரு பலனும் ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். உறவுகளில் சிறிய கோபதாபத்தை அப்படியே வளர விடுவது தேவையற்றது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல நாள். உத்தியோக ரீதியாக தடையாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை. உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் சிலருக்கு ஏற்படுவது, அதில் மிகப்பெரிய சந்தோஷமும் குடும்பத்தினர் ஒன்று சேர்வதற்குண்டான அமைப்பும் வெற்றியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. மனதில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும் இரத்தபந்த உறவுகளில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது. குடும்பத்தாருடன் உள்ளூர் தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதம் கிடைப்பது. மன அழுத்தத்தில் மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில் ரீதியாக அனுகூலம். தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். முடிந்தால் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சை ஊறுகாவும் தானம் கொடுப்பது விசேஷமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். பெற்றோர் பெரியோருடன் அனுகூலங்கள் ஏற்படும். பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. லாபமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக ஏற்றம். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். உத்தியோகத்தில் அதீத அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மன வருத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். தொழில் ரீதியாக அனுகூலம். தொழில் சம்பந்தப்பட்ட இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் ஜெயம். புதிய தொழில் அமைப்பும் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமை மாறுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். அண்டை அயலாரிடம் புதிய அறிமுகங்கள். சிறிது வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மை. பயணங்கள் சமயத்தில் புது உறவுகளில் அதீத கவனமாக இருங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி என்று ஏற்றங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழில் உத்தியோகம் வியாபாரம்
படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்தவித பிரச்சனைகள் இல்லாமல் உறவு முறையில், குறிப்பாக இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், துணை அல்லது துணைவியார் சொல்வதை கேட்பதும், மனமிட்டு பேசக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். தெய்வ நம்பிக்கை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் இருந்த இழுபறியான பிரச்சனைகள் மனமிட்டு பேசி தீர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், லாபம், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அனுகூலமான செய்தி. உத்தியோகத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் காணப்படக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுடைய உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் இனிமையான பயணங்களாக காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.